இன்று 6/5/2026 புதன்கிழமை, சித்திரை மாதம் 23ஆம் நாள், சதுர்த்தி திதி காலை 7:15 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மூலம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:53 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள், வேலை தொழில் அமைப்புகளில் புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஒரு 40-50 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த சித்தரை பார்க்கணும், அந்த சித்தரை தரிசிக்கணும், அல்லது இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும், பரம்பொருள் மட்டும் கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தா இதை நிறைவேற்றிடணும் என்கின்ற மாதிரியான ஒரு புனிதமான பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல் நல்லாயிருக்கும். ஒரு குத்தகை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மாதிரியான பிரச்சனை, சொந்த ஊரில் இருக்கிற நிலத்தை கவனிக்க முடியலங்க, நான் இங்கே இப்படி சிட்டி பக்கம் வந்துட்டேன், அந்த பக்கம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியல, வீட்டை எப்படி கிடக்குது, காடு இப்படியே கிடக்குதுன்ற மாதிரியாக சொந்த ஊர் பற்றிய கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து அப்படியே தீர்வுகள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு என மேஷத்தினருக்கு குறைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் இப்போதுதான் அவர் பௌர்ணமியிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி பஞ்சமி திதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு கூடுதலாக குருவின் பார்வையும் இருக்கிறதுனால கஷ்ட நஷ்டங்கள்லாம் அப்படிலாம் பெருசாக இருக்காதுங்க. மனசு மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையில், வேலையில், தொழிலில் எதையும் பாதிக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. வேலையை விடுறது, வேலையில் சண்டை போடுறது, தொழிலில் யார் கூட சண்டை போடுறது, வீட்லேயே இப்படி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விட்டு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இரவு பயணங்கள் போகிறவங்க, சூட்கேஸில் பணம் நகை வச்சுருக்கிறவங்க சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் எப்போவுமே இருக்கிறவங்க அதை பார்க்குறது, இதை பார்க்குறது, அதை ஷேர் பண்ணுறது, இதை ஷேர் பண்ணுறதுன்னு இருக்கிறவங்களுக்கு அதில் வர்ற அக்கௌண்ட்டில் பாதி அக்கௌண்ட்டு ஃபேக் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி யாரிடம் பேசுகிறோம், எவரிடம் பேசுகிறோம், பண விவகாரங்கள் கவனமாக இருக்கிறோமா, ஏடிஎம் போகிறோம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோமா, அல்லது கேரண்டி கையெழுத்து, இவருக்கு கேரண்டி கையெழுத்து, அவருக்கு கேரண்டி கையெழுத்துன்ட்டு எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக கிரெடிட் கார்டு விஷயங்களிலையும் கவனமாக செலவு பண்ண வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சந்திராஷ்டம நாளான இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி இன்றைக்கு 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. மனைவியால் தனலாபம், கணவனால் தனலாபம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. மனைவியும் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு 2 வருமானம் வருமே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு உங்களை விட மனைவிக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மனைவி வழி உறவுகளின் மூலமாக, மாமா மச்சான் உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரால் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை. இவ்வளோ பெரிய கடனை அந்த மனுஷன் என்ன பண்ணார், வாங்கி வச்சார், வாயை திறக்க மாட்டேன்றாரு, அக்காவுக்கு கொடுத்துட்டாரோ, தங்கச்சிக்கு கொடுத்துட்டாரோ, தம்பிக்கு தூக்கி கொடுத்துட்டாரோன்னு சொல்லிட்டு அவர் பக்கம் என்னென்ன வீக்னஸ் இருக்குன்றதில் ஒரு குழப்பத்தில் இருந்து வந்த மிதுன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே என்னதான் அந்த மனுஷன் பண்ணாலும் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கிறாரு, போயிட்டு போது 1 வருஷம் கஷ்டப்பட்டோம்னா மறுபடியும் அடைச்சிடலான்ற மாதிரியாக ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, குழந்தைகளால் கூட ஒரு நல்ல மேம்பாடான ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை இது நல்லா படிக்குது, அது நல்லா படிக்குது, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்ட்டு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். பொதுவாகவே 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் நல்ல பலன்களை செய்வார்.
கூடுதலாக சுபத்துவமாக இருந்தால் கடுமையான நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்றைக்கு 6ஆம் இடத்திலிருந்து அவர் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்லவைகள் தகவல்கள் வரக்கூடிய தன்மை, கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அல்லது கடனில் ஒரு பகுதியாவது செலுத்தக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி தான் நான் ஃபுல்லாக கடன் அடைச்சிட முடியாது, என் கடன் கழுத்துக்கு மேலே இருக்குது, நீங்கள் வேறு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறிய எளிய தொகையாவது இன்றைக்கு கடனில் அடைக்கக்கூடிய அளவிற்கு கூடுதல் வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. நோய் வந்துருச்சுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் எந்த முறை சித்தாவில் பார்க்கலாமா, ஆயுர்வேதாவில் பார்க்கலாமா, அலோபதியில் பார்க்கலாமா, இந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாமா, அந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாமான்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தன்னுடைய உடல் மீதும் ஆரோக்கியம் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய தன்மை, எந்த மருத்துவ முறை ஏற்றது என்பதில் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய தன்மை என 6ஆம் பாவகத்துடைய சுபத்தன்மைகள் சுப அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளான இன்று கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகளை பற்றின ஒரு பெருமை இருக்கும். கண்ணு முன்னாடியே பிள்ளைகளை பார்த்து ரசித்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. என்னுடைய மகன் எவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறார் பார், எவ்வளோ ஸ்டைலாக நடந்து போகிறார் பார், என்னுடைய பாப்பா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ கண்ணும் கருத்துமாக அந்த விஷயத்தை செய்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு மகனையோ மகளையோ ரசித்து பார்க்கக்கூடிய தன்மை இன்றைக்கு சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடிய, பெற்றோர்களாக இருப்பதில் பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு நிச்சயமாக உண்டு. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதில் பணம் வருமா, அதில் பணம் வருமா, இதில் பேர் எடுக்க முடியுமா, அதில் பேர் எடுக்க முடியுமான்ற மாதிரியாக கொஞ்சம் பெயருக்கும் புகழுக்கும் இளைய பருவத்தினர் ஆசைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா உயர்ந்த லட்சியங்கள் தோன்றக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இது வரைக்குமே சும்மா அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தது போக டக்குன்னு பெரியவங்க, என்னப்பா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறியே, என்ன பண்ண போகிற, வாழ்க்கையில் எதை சாதிக்க போகிற, எதுக்காக நீ பிறந்த அப்படின்ற மாதிரியான சில இக்கட்டான பதிலே தெரியாத கேள்வியெல்லாம் கேட்டு உங்களை குழப்பக்கூடிய நாளாகவும், அதிலிருந்து நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள், தொழில் வேலை வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பேப்பர்லேயே காகிதத்திலேயே கனவாக இருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கு நனவாகக்கூடிய தன்மை. சிலருக்கு வீடு வாங்குறதுக்கு தைரியமும் கடனும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எல்லாமே இருக்கும், நிரந்தர வருமானமாக இல்லையே. இன்றைக்கி இருக்கிற பொசிஷனை பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 10,000 பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க, 12,000 பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க. நம்ம ஃபீல்டே நல்லா இல்லை, நம்ம கம்பெனியும் ஸ்டாண்டர்டாக இல்லை. இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமான்ற நேரத்தில் நம்ம பாட்டில் ஒரு லாங் டேர்ம் லோனை போட்டுட்டு டக்குன்னு வேலைகளில் மாற்றங்கள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான குழப்பங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட உங்களுடைய திறமையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து ஒரு ஹவுசிங் லோனு, வாகன கடன் இது போன்றவைகளை வாங்கக்கூடிய நாளாகவும், வாங்கினாலும் ஒன்றும் பெரிய இதில்லை, கண்டிப்பாக நம்மளால் கட்ட முடியும் என்கின்ற மனோதைரியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. அம்மாவை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்கும். தூர இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தாயை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு கீர்த்தி கிடைக்கக்கூடிய, புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3, 9ஆம் இடங்களில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஆஃபீஸில் கூட இன்றைக்கி ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ் ஒரு அளவுக்கு பாராட்டக்கூடிய அமைப்பு, எப்பா நல்லா தானப்பா பண்ணியிருக்கிற, இவ்வளவு நாள் இவ்வளவு திறமைகளை எங்கப்பா ஒழிச்சு வச்சுருந்தன்ற அளவிற்கு உங்களுடைய மேலதிகாரியிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அகில இந்திய அளவில், சர்வதேச அளவில், மாநில அளவில் ஏதாவது ஒரு போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இளைஞர்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக விளையாட்டு மேலே ரொம்ப பெரிய ஆர்வங்கள் ஏற்படும்.
இந்த விளையாட்டா அந்த விளையாட்டா, கிரிக்கெட்டில் போகலாமா, நிறைய பேருடைய செலெக்ஷன் கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, அல்லது நீச்சலில் போகலாமா, அதில் போகலாமா, செஸ்ஸு விளையாடலாமா, இந்த மாதிரியாக இளைய பருவ துலாம் ராசிக்காரர்களுக்கு விளையாட்டின் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. எப்பாடுபட்டேனும் புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மைகள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து உங்களை இயக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எல்லா விதத்திலையும் தம்பி தங்கைகளுடைய ஆதரவுகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு குடும்ப அமையும். 2ஆம் இடத்தில் இன்றைக்கு வலிமையான கிரகங்கள் தன்னுடைய பார்வை இருப்பு என்கின்ற முறையில் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சிலருக்கு காதல் கைகூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் அப்பா அம்மா சம்மதிச்சிருக்கிறாங்க, அல்லது இந்த இடத்துல தான் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள், அல்லது தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பு. முன்ன ஒரு தொழில் ஆரம்பித்து நஷ்டமாகி போச்சுங்க, இப்போ கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது, யாரையுமே நம்பக்கூடாதுங்க, நம்மளே நம்முடைய சொந்த திறமையை நம்பித்தாங்க தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு உறுதியாக கை கொடுக்கும். அதன் மூலமாக பணம் வரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம் வரலாம், பயப்படாதீங்க. ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை தான் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது பதவி மாறுதல் மூலமாக வேறு ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் என வேலை தொழில் அமைப்புகளில் இனிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். ஆயினும் அவர் குருவின் பார்வையில் இருப்பது யோக பலன்களை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தூர இடங்கள், எதிர்பாராத இடங்கள்லேருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வடக்கு அல்லது மேற்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், தான் இருக்கின்ற இடங்களிலேயே வீடு வாகன சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு, மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கிற விஷயங்களாக இருக்கும். சில பேர் பாருங்கள், நடக்காத விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்ட்டு கனவுலேயே இருப்பாங்க இல்லையா. இன்றைக்கு அப்படிலாம் இருக்காதுங்க. நீங்கள் கனவே கண்டால் கூட அந்த கனவை அப்படியே நிறைவேற்றி பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அப்படியே இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரியதொரு மாற்றங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு தாய் மீது கொண்டிருக்கின்ற கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் நீண்ட நாட்களுக்கு நம்முடைய இணைந்து அப்படியே இருக்கும் என்கின்ற மாதிரியாக அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி நல்லவைகளை கேட்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே இருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிழக்கு திசையிலிருந்து லாபம் வரும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளின் மூலமாக சந்தோஷ செய்திகள், உதவிகள் வரக்கூடிய அமைப்பு. செய்தி மட்டும் வந்தால் போருமா, கொஞ்சம் காசு பணம் வரணும், அல்லது இதை பாருங்கள், நான் செய்யுங்க, நான் செய்கிறேன், இதை தர்றேன், அதை தரேன்ட்டு ஒரு நல்லவைகள் நடக்கணும் இல்லையா. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு குழந்தைகளை வெளிநாட்டுக்கு, இந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீட்டுக்கான செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்ற ஒரு தேவை அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் உண்டு. சிலருக்கு வீடு வாங்கிறதுக்கே அமைப்பு இருக்குது. வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, என்ன இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை அப்படியே போடுறது, அல்லது கிரெடிட் கார்டில் இருக்கிற மிச்சத்தையும் சுரண்டிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு நல்ல பொருளை வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரப்போகின்றன என்பதை நீங்களே உணரப்போகின்ற அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றியும் லாபமும் கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு குரு பார்வையில் சந்திரன் இருக்கக்கூடிய வயதிற்கேற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களில் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு.
கடனை பற்றியோ நோயை பற்றியோ எதிரியை பற்றியோ கவலைப்பட தேவையில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு காசு பணம் கொஞ்சம் அதிகமாகவே வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்களை நம்பாத உறவுகள் கூட உங்களை நம்பி ஏதாவது ஒரு தொழில் செய்வதற்கான உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு. கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த ஒரு மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு என கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் அண்ணங்கிட்டையோ அக்காகிட்டையோ கையேந்தி நின்ற அமைப்புகள் எல்லாம் மாறி சொந்த காலில் கும்பராசிக்காரர்கள் நிற்க ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. கல்வி மேன்மை அமைந்திருக்கிறது. பட்டமேற்படிப்பு எதை படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம்ன்றதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அப்படியே தீரக்கூடிய அமைப்பு என நாள் என எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக 11ஆம் இடத்தில் வெற்றி சந்திரன் இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சுபச்சந்திரன் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை வேறு இருக்கு இல்லையா? வியாபார பெருமக்களுக்கு இதுவரை இல்லாதவர்களுக்கு நல்ல வியாபாரங்கள் லாபத்தோடு வியாபாரம் நடந்தால் மட்டும் போருமாங்க, போட்டியாளர்னால லாபங்கள் இல்லாமல் போயிடுச்சு என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மனக்குறையோடு தொழில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பட்டம் பதவி போன்றவைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரமே ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான சில ஆயத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இவர்கிட்ட ஃபைல் போகுதுங்க, இவர் எப்படியோ ஃபைலில் கையெழுத்து போட்டுருவாருங்க, அல்லது இப்போ தான் மீட்டிங்கில் போர்டு மீட்டிங்கில் வைக்க போகிறாங்க. இந்த மாதிரியாக ஒரு மீனராசிக்காரருக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அடிப்படை அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே போன வருஷம் இருந்த மாதிரியாக இல்லாமல் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானங்கள் உங்களுக்கே தெரியக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்னென்னா, எல்லாருமே அப்பா அம்மாவை கவனிக்கிறதில்ல, எல்லாருமே அப்பா அம்மாவுடைய சொல் பேச்சை கேட்கறதில்ல. ஆனால் ஒரு சிலர் மட்டும் தாய் தந்தை மீது ரொம்ப அன்பாகவும் அவங்கள கவனிக்கிறவங்களாக இருக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி ஜாதகத்தில் தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே அப்பா அம்மாவை பார்க்கறதுன்றது தன்னுடைய கடமையை நிறைவேற்றுறது தான், பொறுப்பாக இருக்கிறது தான். லக்னம் ராசியை எவர் ஒருவர் சுபத்துவமாக, லக்னத்தை குரு பார்க்கிறது, லக்னத்திலேயே சுக்கிரன் பார்வை இருக்கிறது, லக்னத்தில் சுக்கிரனே இருக்கிறது, லக்னத்தோடு குரு இருக்கிறது, இந்த மாதிரியாக லக்னத்தில் பாவர்கள் தொடர்பு கொள்ளாமல், முக்கியமாக சனி தொடர்பு கொள்ளாமல் சுபர்கள் தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலைமையில் அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். ப்ராட் மைண்டட்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பா அம்மாவை வயசான காலத்தில் கவனிக்கணும்னா ப்ராட் மைண்டட் மட்டும் இல்லை, பொறுப்புணர்வும் கண்டிப்பாக, கடமை உணர்ச்சியும் இருக்கணும். லக்னம் சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு கடமை உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் பௌர்ணமியால் அமைப்புகளில் பிறந்திருந்தாலோ, 4ஆம் அதிபதி வலுத்திருந்தாலோ, அல்லது சந்திரனே ஒளிமயமான சந்திரனாக இருந்தாலோ தாயோ தந்தையோ நன்றாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, தாய் தந்தையை நன்றாக கவனிப்பவர்கள் யார் என்றால் உங்களுடைய லக்னம் வலுத்திருக்கணும், லக்னம் சுபத்தன்மையோடு இருக்கணும், உங்களுக்கு 4ஆம் பாவகம் முழுக்க வலுவிழந்து இருக்கக்கூடாது, உங்களுக்கு நல்ல தசாபுக்தி அமைப்புகள் அந்தந்த பருவத்தில். ஒரு தாய் தந்தையருக்கு வயதான பருவம்னா உங்களுக்கு கண்டிப்பாக 50 வயசு ஆகிடும். அப்போ 50 வயசில் நீங்கள் ஓரளவிற்கு நல்ல ஆரோக்கியமாக ஒரு பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தாய் தந்தையோடு ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. 4ஆம் பாவகம் தாயவும் 9ஆம் பாவகம் தந்தையையும் குறிக்குது. அதே மாதிரி கடகம் அம்மாவையும் சிம்மம் அப்பாவையும் குறிக்கக்கூடிய அமைப்பு. காரக அமைப்புகளையும் அந்த ஆதிபத்திய அமைப்புகளையும் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒரு அமைப்பில் ஒரு முடிவில் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு. சிம்மம் வலுத்திருக்க, சிம்மத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளாமல் இருக்க, சூரியனோடு சனி தொடர்பு கொள்ளாமல் இருக்க, சூரியனோடு ராகு தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையில் ஒருவருக்கு நல்ல தந்தை இருப்பார். அப்போ நல்ல தந்தை இருக்கும்போது அவர் இயல்பாகவே தந்தைக்கு வயதான உடனே அவரை நல்ல விதமாக பாசமாக பார்க்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நான் இப்போ சொன்ன மாதிரி லக்னாதிபதியை குரு பார்த்தா அவர் பாசக்காரனாக இருப்பார். சூரிய சந்திரர்களை அப்படியே குரு பார்த்து லக்னத்தோடும் குரு தொடர்பு கொண்டு இருக்கிறாருன்னு வைங்க, என்னுடைய அப்பா அம்மா தாங்க எனக்கு எல்லாமே, அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கு வயசாகி போச்சு, நான் தாங்க திருப்பி பண்ணணும் என்கின்ற மாதிரியாக
மனப்பூர்வமாக பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் உண்மை. அதை போலவே 9ஆம் அதிபதியும் வலுவாக இருப்பது என்பது தகப்பனும் மகனுக்கும் ஒரு நல்ல விதமான புரிதல்கள் இருக்கும் என்பதை காட்டுகிறது. சூரியனும் சனியும் பார்த்து கொண்டாலோ, சூரியன் சனி ராகு தொடர்புகள் இருந்தாலோ தந்தையோடு கருத்து முரண்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதை போலவே சந்திரனோடு சனி ராகு சேர்ந்திருந்தாலோ, சந்திரன் ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்க சந்திரன் அமாவாசை அமைப்பை நெருங்கி இருந்தாலோ, சந்திரன் முழுமையான பாபத்துவத்தில் இருந்தாலோ தாயோடு கருத்து முரண்பாடுகள் இருக்கும். அப்போ கருத்து முரண்பாடுகள் இருக்கும் பொழுது நம்ம மனப்பூர்வமாக அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பணிவிடை செய்ய மாட்டோம் இல்லையா? ஆக எல்லா விதத்திலும் ஒரு ஜோதிடம் என்பது ஒரு காம்பினேஷன்கள் அடங்கியது. சூரியன் சந்திரன் இருவரும் தந்தைக்கான காரக, தாய்க்கான காரக கிரகங்கள். அதை போலவே அவருடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள், கடகமும் சிம்மமும் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள், அவருக்கு தாய் தந்தையரை பார்க்கக்கூடிய வயதான 50-60 வயதுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய யோக தசாபுக்தி அமைப்புகளே மற்றும் லக்னத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளே ஜாதகரை தீர்மானிக்கின்றன என்பதால் இத்தனையும் கலந்திருக்கின்ற அமைப்புகளில் பிறக்கக்கூடிய ஒருவர் வாழ்நாளின் இறுதி காலகட்டங்களில் தாய் தந்தையை நல்ல விதமாக கவனிக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பார் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.